செண்பகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேயர்களுக்கு வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான தகவல்கள் மற்றும் பொது மருத்துவ குறிப்புகள்லாம் தந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய் நமக்கு இருக்கு அப்படின்றது சில வகையான சோதனை மூலமா தெரியுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளாவே செல்ஃபா இந்த அறிகுறிலாம் இருந்தா ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கிறது நல்லது. அந்த மாதிரி சோதனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செண்பகம் டயபிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோய் இப்போ யாருக்கு இருக்குன்னே சொல்ல முடியலங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த நோயால அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இத நம்ம முறையான பரிசோதனையா இருக்கட்டும், தற்காப்பு முறைகளா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டான லெவல்ல அதை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சர்க்கரை நோய் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி தண்ணீர் தாகம் அடிக்கிறது, அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற உணர்வு இருக்கிறது, சடனா வெயிட் லாஸ் ஆகுறது, ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்றது, அது மட்டும் இல்லாம அவங்களோட கை இல்ல கால்கள்ல கூச்ச உணர்வு அதிகமா இருக்கிறது. இதெல்லாமே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அத நிறைய வகையான சோதனைகள் மூலமா கண்டறியலாம். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HbA1c. இந்த ரத்த பரிசோதனையில 3 மாதங்களுக்கு நம்மளோட குளுக்கோஸ் அளவை காட்டுங்க. இது ஹீமோகுளோபினோட இணைக்கப்பட்ட குளுக்கோஸோட வீதத்தையும் ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்க புரதத்தையும் அளவிடுது. அதனால குளுக்கோஸோட அளவு அதிகமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஹீமோகுளோபினும் அதிகமா இருக்கும். இது ஒரு நம்பர் 1 சோதனைன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஃபாஸ்டிங் பிளட் சுகர், உண்ணாவிரத ரத்த சர்க்கரை சோதனை. இந்த சோதனையில நம்ம ஒரே நைட்ல 8ல இருந்து 10 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்கணும். அந்த பிளட் டெஸ்ட்ல அவங்க குறிப்பிட்ட அளவை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்க சர்க்கரை வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து என்ன சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா BPBS, அதாவது பிந்தைய பிராண்டியல் குளுக்கோஸ் சோதனை. எப்பயுமே சாதாரணமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் கழிச்சு இந்த சோதனையை எடுக்கணுங்க. இது ரத்தத்துல இருக்க குளுக்கோஸோட அளவை கரெக்டா சொல்லும். ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அப்படின்றது ரத்த குளுக்கோஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மெத்தட்ல தான் இந்த சோதனையும் செயல்படுது. அடுத்து என்ன சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிசி சோதனை அப்படின்றது ஒருத்தரோட ரத்தத்துல இருக்க பல வகையான அம்சங்களை சொல்லுதுங்க. இதுல பொதுவா ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ஹீமோகுளோபின், அது மட்டும் இல்லாம ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்க புரதம், ஒரு நபரோட ரத்தத்துல இருக்க பிளாஸ்மாவோட விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே துல்லியமா இந்த டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பரிசோதனை கொலஸ்ட்ரால் பரிசோதனை. ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க அடிக்கடி அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். அடுத்த சோதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை கிளிசரைடுகள். பொதுவா ரத்தத்துல இருக்க ஒரு வகையான கொழுப்பை தான் ட்ரை கிளிசரைடுகள் அப்படின்னு சொல்றோம். இதோட அளவு அதிகரிக்கும் போது அது கரோனரி தமனி நோய் அபாயத்தை அதிகரிக்குது. குறிப்பா பெண்களுக்கு ரத்தத்துல இருக்க கொழுப்போட அளவை பரிசோதிச்சு அளவிடப்படுது. சாதாரணமா ட்ரை கிளிசரைன் 150க்கும் கீழே இருக்குங்க. 200க்கு மேல உள்ள அளவு வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டினின் ரத்த பரிசோதனை. ஒரு கிரியேட்டினின் ரத்த பரிசோதனை ரத்தத்துல இருக்க கிரியேட்டினோட அளவை அளக்க பயன்படுது. இது என்ன கிரியேட்டினின் அப்படின்றீங்களா? இது ஒரு கழிவு பொருள்ங்க. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தசையில காணப்படும். ரத்தத்துல இருக்க கிரியேட்டினோட அளவு நம்மளோட கிட்னிஸ் எப்படி செயல்படுது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலா காட்டிடும். அடுத்த சோதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்கள். இது சோடியம், பொட்டாசியம், குளோரைட் மற்றும் பைகார்பனேட், அதாவது CO2 இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம். இந்த பரிசோதனையினால ஹையர் பிளட் பிரஷர், நம்மளோட ஹார்ட் எப்படி இருக்கு, கல்லீரல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத முழுமையா கண்காணிக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்த பரிசோதனை இன்சுலின் ஆட்டோ ஆன்டிபாடிகள். இந்த சோதனையில இன்சுலினை அஃபெக்ட் பண்ற ஆன்டிபாடியை கண்டுபிடிச்சிடலாம். பீட்டா செல்லை தாக்குறதோட வகை 1 நீரிழிவு, அதாவது டைப் 1 நீரிழிவு நோயாளிகளுக்கான நோய் எதிர்ப்பு அமைப்பையுமே இன்சுலின் ஆட்டோ ஆன்டிபயோட்டிகள் மூலமா கண்டறியலாம். அடுத்த சோதனை சி பெப்டைட்.
பெப்டைட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நபரோட ரத்தத்துல சி பெப்டைட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத இந்த சோதனை மூலமா நம்ம கண்டறியலாம். ஒரு தனி நபரோட உடல்ல இருந்து எவ்வளவு இன்சுலின் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்றத இந்த சோதனை மூலமா கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுது. சில விஷயங்கள் மருத்துவர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குங்க. அந்த வகையில இந்த வீடியோ மூலமா ரத்த பரிசோதனைய செக் பண்றதற்கு என்னென்ன சோதனைகள்லாம் இருக்கு, சர்க்கரை வியாதி வரதுக்கு முன்னாடி என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. தெரியுதோ இல்லையோ அத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் மக்கள் எல்லாருக்குமே அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில நீங்க எத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம செண்பகம் டயபிட்டிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.